இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல செல் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னேன். அதே மாதிரி நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. அண்ட் எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸாக்ட்டா டெலகிராம் சேனல்ல இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும்போது, இந்த இடத்துலருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதுனால, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன். ஓகேவா? இதெல்லாம் நான் எப்படி அனலைசிஸ் பண்றேன்? இதெல்லாம் ஒரே நாள்ல நான் கத்துக்கிட்டு பண்ணிட்டேனா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, இல்ல. இதுக்கு நான் நெறைய எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ மார்க்கெட்ல இருந்து கெயின் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது எல்லாத்தையும் தவிர்த்து மார்க்கெட் குடுத்த எக்ஸ்பீரியன்ஸையும் தாண்டி, எனக்கு நானே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ என்ன நானே வாட்ச் பண்ணதுனால எனக்கு கெயின் ஆச்சு. கரெக்ட்டா? அது எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத குடுக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்டு என்னுடைய சைக்காலஜிய நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுனது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் தாண்டி மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகுது அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிய நான் ஐடென்டிஃபை பண்ணி, இதுதான் மார்க்கெட் இப்படிதான் இந்த கண்டிஷன்ஸ் தான். இது நடந்தா இது, இது நடக்கலன்னா இது அப்படிங்கிற விஷயத்த ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டேன். அதுல நான் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான், அத நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நெனைக்கல. அடுத்தது நான் எதுல ஃபோக்கஸ் பண்ணேன்னா, என்னுடைய சைக்காலஜில ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன் அப்பன்னா, ஹியூமன் சைக்காலஜி எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்ட்டா? மார்க்கெட் ஃபிக்ஸடா இது மாரி தான் மூவ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ மார்க்கெட் மூவ் ஆகுறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எத படிக்கணும் அப்டின்னா, என்ன நானே படிக்கணும். கரெக்ட்டா? இதில தான் நான் நெறையா டைம இத்தன வருஷமா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுனேன். இப்ப பார்க்கும்போது மார்க்கெட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பையிங் சிக்னல் அப்படிங்கிறத குடுத்துருக்குது. ஓகே. பட் இப்போ இந்த பையிங் சிக்னல் ஒர்க் அவுட் ஆச்சு அப்டின்னா, அது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. பட் இது இப்போ இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னே வச்சுக்கலாமே. இவ்வளோ தூரம் போகணும் அப்புட்னா, சர்டன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தரா அப் ட்ரெண்ட்ல வந்து போகுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இல்ல இந்த லெவல் அகெயின் பிரேக் அவுட் ஆகுது அப்புட்னா, இதுவரைக்கும் வரலாம். பட் இந்த இடத்துல இம்மீடியட்டா ஒரு சப்போர்ட்ட இது ஒன் ஆஃப் த சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட்ட ஒரே லைன்ல இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ எக்ஸாக்ட்டா நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இதுல இருந்து பை என்ட்ரிஸ் ட்ரிகர் ஆகியிருக்கு ஆல்ரெடி. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. இப்போ நீங்க ஸ்ட்ராட்டஜிலயே தெளிவா இல்லாம, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அப்ப செல் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. செல் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அப்ப பை பண்ணணும். இப்படி மாத்தி மாத்தி பை, செல் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாம போய்விடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ட படிங்க. அதுக்கப்புறம் உங்கள நீங்களே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் சக்சஸ்க்கான ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சீக்ரெட். தேங்க் யூ.